அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பழைய பட வசனங்களை பேச பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு கற்பனையாக பேசி நடிக்க வேணும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை கொடுத்துருந்தாங்க. அதில் நிஷா தனியாகவும், அனிதா சம்பத் ஆரி ஒன்றாகவும் மற்றும் ரியோ கேபி ரமேஷ் இவங்க எல்லாம் செஞ்சது மட்டும்தான் நிகழ்ச்சியில் போட்டாங்க. மற்றபடி நம்ம பாலாஜி சனம் போட்டது எல்லாமே ஒரு எலுமிச்சை மொக்கை அப்படின்றனால அதை அழகாக அப்படியே அன்சீனில் தூக்கி போட்டுட்டாரு நம்ம பிக் பாஸ். பழைய பட டாஸ்க் பண்ண வேண்டும் அப்படின்றது தான் பழைய பட பானையிலேயே நம்ம ரியோராஜ் வந்து அழகாக படித்து காமிச்சார். ஆனால் அவர் படித்த அளவுக்கு கூட அந்த டாஸ்க்கை போட்டியாளர்கள் யாருமே சரியாக செய்யலை. நிஷாக்கா வந்து பேசும்போது நிறைய வசனங்கள் வந்து அழகாக பேசினாங்க. பாரதிதாசன் வசனங்கள் அப்படின்ற மாதிரி பராசக்தி வசனங்களும் பேசி காமிச்சிருந்தாங்க. ஓடினேன் ஓடினேன் அப்படின்ற வசனத்தை வந்து ரொம்பவே அழகாக தன்னோட நிகழ்வோடு சேர்த்து கலந்து போய் பேசினது தான் அங்கே ரொம்பவே அருமையான விஷயம். 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னாவே நம்ம அர்ச்சனாக்கா 5 லட்சம் ரூபாய்க்கு நடிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறைவே இல்லாமல் நம்ம நடித்து காமிச்சது நம்ம அனிதா சம்பத் தான். அது அவங்க நேற்று வந்து நிரூபணம் பண்ணிட்டாங்க. நேற்று வந்து எம்ஆர் ராதா மாதிரி பேசி நடிச்சிருந்தாங்க நம்ம அனிதா சம்பத். பழைய பட டாஸ்கில் நல்லாவே ஸ்கோர் செஞ்சாங்கன்னு கூட சொல்லலாம். தேவையில்லாமல் இது எதுக்கு இத்தனை கேமரா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டில் எதுக்கு அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. பாலா சோம் போன்ற பசங்களை சைட் அடிக்க கூட முடியல, கண்ட இடத்துல அரிச்சா சொரிஞ்சிக்க கூட முடியல, வாயில் சிகரெட்டை வச்சுக்கிட்டே ரொம்பவே அழகாக பேசியிருந்தாங்க நம்ம அனிதா. அவங்க அதில் ஸ்கோர் செஞ்சது ரொம்பவே அதிகம். அனிதா சம்பத் வந்து பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட்டாக நடித்த ஆரி ஏதோ பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடந்து வந்து பர்ஃபார்ம் பண்ண சொன்ன மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் சிங்கிளால் அந்த மொத்த ட்ராக்கையே வந்து அனிதா வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அது வந்து நிஜமாகவே ஒரு பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கடந்த வார இறுதியில் கமலஹாசனை ஒரு தலைபட்சமாக பேசினார். தனக்கு வந்து தன்னையே டார்கெட் பண்ணி பேசினார், ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்றது எல்லாமே நம்ம அனிதா சம்பத் வந்து சொன்னது தான். அதே மாதிரி இப்பயும் வந்து அறிவில்லாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி எல்லாம் நடத்துகிறாங்க. இத்தனை கேமராக்களை கிராமங்களை கொண்டு போய் வச்சுருந்தா கண்டிப்பாக கொள்ளை சம்பவங்கள் எதுவுமே நடக்காமல் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றும் சுகாதாரம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு அழகான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருந்தாங்க. சுகாதாரம் இருக்க வேண்டிய இந்த கொரோனா போன்ற காலத்தில் 15 போட்டியாளர்களுக்கு 2 பாத்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் சுத்தமாக ஹைஜீனே இல்லாமல் இருக்குது. பிக் பாஸில் வந்து சுத்தமாக அறிவே இல்லை அப்படின்ற மாதிரி எம்ஆர் ராதா ஸ்டைலில் சொல்லியிருந்தாங்க நம்ம அனிதா. அவங்க மனசுக்குள்ளே இருந்தது எல்லாத்தையுமே, அந்த குமுறில் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டாங்க. கடைசியாக ரியோராஜ், கேபி மற்றும் ஜித்தன் ரமேஷ் எம்ஜிஆர் நம்பியார் நாடகம் போட்டாங்க. ரியோராஜ் கேபி பிடித்த அந்த அழுத்தமும் மடியில் போட்டு கொஞ்சனது ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து செம்மையாக இப்போ ட்ரால் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக நம்பியார் போல் ரமேஷ் வந்து ஓரளவு நல்லா நடிச்சார்ப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீன் பற்றி நெட்டிசன்கள் ரொம்பவே விவாதிச்சுட்டும் இருக்காங்கன்றதும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நேற்று நடந்த எபிசோட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.